ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மியான்மர் நாட்டில் அமைந்துள்ள தாமிங் குயின் என்னக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த தமிழ் பள்ளியில் நம்ம தர்மம் செய்ய வந்திருக்கிறோம். இங்கே இந்த குழந்தைகள் ஒரு 70 பிள்ளைங்கள் இந்த தமிழ் பள்ளியில் படித்திருக்கிறார்கள். இங்கே முழுக்க தமிழ் கற்றுக்கொண்டு கலை கலாச்சாரங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த தமிழ் பள்ளியில் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை நம்ம கேள்விப்பட்டோம். ரொம்ப விசேஷமாக இருக்குது. நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறது. நம்ம தமிழ் பள்ளியோடைய வாத்தியார் ஐயாவும் இருக்கிறார், ஆசான் இருக்கிறார். அது போல நம்ம ரத்தோஸ்ரீ டாக்டர் குமார் அவர்களும் நம்ம ரத்தோ சந்திரபோஸ் அவர்களும் அவர் குடும்பத்தினர்களும் எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு இந்த தமிழ் பள்ளிக்கு தர்மம் தந்து இந்த தமிழ் பள்ளியை இன்னும் கொஞ்சம் அந்த பிள்ளைங்களுக்கு புக்ஸு அதுக்கு தேவையான படிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இங்கே தர்மம் செய்திருக்கிறார்கள். அதுக்கு இந்த தமிழ் பள்ளிக்கு நம்ம ஒரு நன்றி சொல்ல வேண்டும். இங்கே நல்ல இந்த பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படித்து இந்த ஒரு 9 பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் எடுத்துருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இதை போல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் பள்ளி இன்னும் நல்ல வளர்ச்சியாக வரணும், இன்னும் நல்லா சிறப்பாக செய்யணும்னு வேலையில கேட்டுக்கொண்டு ஆண்டவனை நான் பிரார்த்தித்து ஒரு சில வார்த்தை நம்ம டத்தோஸ்ரீ டாக்டர் குமார் அவர்கள் பேசுவார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நம்மலாம் மெடிசன்லேருந்து வந்திருக்கோம் இந்த கிராமத்துக்கு. இந்த பிள்ளைங்களுக்கு 9 பிள்ளைங்க நல்லா படித்து முன்னுக்கு வந்துருக்குறாங்களா. இது எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு சேவை செய்யணும். இந்த புக்ஸுங்க, இந்த பிள்ளைங்க எழுதுகிற பொருள்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கிராமத்துக்குள்ளே இந்த நாட்டில் தமிழ் பள்ளி இருக்குது, பக்கத்தில் ஒரு தமிழ் கோயில் கூட இருக்குது. பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்தது நம்மளுடைய டத்தோ சந்திரபோஸ் அவர்கள் இந்த தமிழ் பள்ளியில் தான் படிச்சிருக்கிறார்கள். அவர் படித்த பள்ளிக்கு அவர் செய்யக்கூடிய நன்கொடை. இப்போ அவர் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நான் படித்த ஸ்கூலு, நம்ம ஸ்கூல் பார்க்கறதுக்கு நம்ம டத்தோஸ்ரீ குமார் வந்திருக்காரு, நம்ம சுவாமிஜி வந்திருக்காங்க, பரிசனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் எல்லாருமே வரவங்களாம் பார்த்து தான் வளர்ந்து கொடுக்கணும். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அதை போல் இந்த தமிழ் பள்ளியுடைய தலைமை ஆசிரியரும் இருக்கிறார். அவர் சில வார்த்தைகள். வணக்கம். மலேசியா, இந்தியாவில் வழி வந்திருப்பவர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய கிராமத்தின் சார்பாகவும் எங்களுடைய ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பதோடு அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பொருள் உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி வணக்கத்தை கூறி சமர்ப்பிக்கிறேன். எல்லோரும் நன்றாக இருக்க. இப்ப ஐயா இந்த கிராம தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். வணக்கம். இங்கே வந்திருக்கக்கூடிய மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறவங்க, இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறவங்க எல்லோரும் இப்போ சந்திரபோஸ் குடும்பத்தினர் சார்பாக புஸ்தங்க கணிஜல் மற்ற பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூடிய ரொட்டி வகை எல்லாம் கொடுத்து இவ்வளோ சிறப்பிச்சதற்கு அவங்க எங்களுடைய ரொம்ப அடிக்கடி போன ஆண்டிலையும் இதே மாதிரிக்குள்ள பெரும்படியான செய்தாங்க. அவங்க சாந்தி அம்மா அவர்கள், அவங்க குடும்பத்தினர்களும் எல்லோரும் இருவழி காலம் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி சிறப்பிக்கின்றோம். வணக்கம். எல்லோரும் சிறப்பாக இருக்கு. இந்த கல்வி இந்த ஸ்கூல் இன்னும் நல்லா சிறப்பாக வர ஆசீர்வதிக்கின்றோம். எல்லோரும் சிறப்பாக இருக்க இறைவனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். ஆதிசங்கரருடைய பரிபூர்ண கடாட்சம், முரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெய. யாருக்கு கிடைக்குமா? கிடைக்காதுல, அவங்களுக்கே தெரியாது விஷயம். இதுதான் நீங்க படிச்சதுக்கு பரிசு. இருங்க, அதில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே ரெக்கார்டிங் பரவாயில்ல, அப்புறமா கட் பண்ணிட்டோம். இப்படியே வாங்கிட்டு இப்படியே போயிடலாம்.
முன்ன கூட முன்னால் போட்டா முன்ன கூட அப்போ தான் ஃபோட்டோ எடுத்து அவங்க படிச்சிருக்காங்க தெரியணும் கொடுப்பாங்க ஆளை மாத்தி விடுங்க. நீங்க மட்டும் கொடுத்துருக்கீங்க, அவங்களும் படிச்சாங்களே. நாக்கள் பச்சை கருவேப்பிலை